மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. திமுக மற்றும் அதிமுக நேரடியாக களமிறங்க உள்ளதால் தமிழ்நாடு அரசியல் களம் மீண்டும் சூடுபிடிக்க இருக்கிறது. விக்கிரவாண்டி தொகுதி திமுக எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தி கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கு வரும் 14ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை வேட்புமனுவை தாக்கல் செய்யலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஜூன் 24ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் பரிசீலிக்கப்படும் நிலையில் வரும் 26ஆம் தேதி வேட்புமனுவை திரும்ப பெறுவதற்கு கடைசி நாளாகும். ஜூலை 10ஆம் தேதி பதிவாகும் வாக்குகள் ஜூலை 13ஆம் தேதி எண்ணப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதால் விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன. இதன் தொடர்ச்சியாக விக்கிரவாண்டி சட்டமன்ற அலுவலகம் பூட்டி சீல் வைக்கப்பட்டது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததை அடுத்து விக்கிரவாண்டி பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களில் இருக்கும் அரசியல் கட்சி தலைவர்களின் சிலைகளும் மூடப்பட்டுள்ளன. கடந்த 2001ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுக வேட்பாளராக களமிறங்கிய புகழேந்தி 93,730 வாக்குகள் பெற்று எம்எல்ஏவாக தேர்வானார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவின் முத்தமிழ் செல்வன் 84,157 வாக்குகளை பெற்றார். நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட்ட ஷீபா ஆஸ்மி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளரை விட அதிக வாக்குகள் பெற்று 3ஆம் இடத்தை பிடித்திருந்தார். கடந்த 2019ஆம் ஆண்டு இதே விக்கிரவாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடந்தது. அப்போதைய திமுக எம்எல்ஏவாக இருந்த ராதாமணி உடல்நலக் குறைவால் உயிரிழந்ததை அடுத்து அதிமுக ஆட்சி காலத்தில் இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது. இதில் அதிமுக வேட்பாளர் முத்தமிழ் செல்வன் 1 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று எம்எல்ஏவாக தேர்வானார். அப்பொழுது திமுக வேட்பாளராக களமிறங்கிய புகழேந்திக்கு 2வது இடமே கிடைத்தது. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து மக்களவை தொகுதிகளிலும் வென்ற திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் மீண்டும் விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிட உள்ளது. அதிமுகவும் நேரடியாக வேட்பாளரை களமிறக்க திட்டமிட்டுள்ளது. பாமக வலுவாக உள்ளதாக கருதப்படும் விக்கிரவாண்டி தொகுதியை அக்கட்சிக்கே பாஜக ஒதுக்குமா அல்லது தங்கள் வேட்பாளரை களமிறக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் 8% மேல் வாக்குகளை பெற்றதன் மூலம் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்ற நாம் தமிழர் கட்சியும் இந்த இடைத்தேர்தலில் களம் காணும் என்பதால் மக்களவைத் தேர்தலைப் போலவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் 4 முனை போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது.